பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் இந்த ஓய்வு நாளிலே நாம் வந்திருக்கிறோம். குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இருதயத்தில் பயம் உள்ளவர்களாய், நடுக்கம் உள்ளவர்களாய், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி கடைபிடித்து நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் உம்முடைய பாதபடியிலே நாங்கள் சரணடைகிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்க முடியாதபடிக்கு ஆராதனையிலே பொல்லாத கிரியை செய்யாதபடிக்கு என் தேவன் எல்லா பொல்லா கிரியைகளையும் நிர்மூலமாக்கி போடுவீராக சுவாமி. பரிசுத்த வார்த்தைகளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு பரிசுத்த இருதயத்தோடு எங்கள் இருதயத்தில் அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக சுவாமி. உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, மீண்டுமாய் ஒரு முறை கூட நேரலையிலே கண்டு கொண்டிருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று வேத வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு கடவுள் கொடுக்கும் மீட்பு. இன்றைய நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு கடவுள் கொடுக்கும் மீட்பு. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவாய் காணப்படுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அவர் ஊழியம் செய்யும்படியாய் வந்தார் என்று வேத வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று நீங்கள் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயமாயிருக்கிறது. ஊழியம் அவர் கொள்ளும்படியாய் வரவில்லை, ஊழியத்தை அவர் செய்யும்படியாய் வந்திருக்கிறார் என்று இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அநேகரை அவர் மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். எங்கிருந்து அவர் இறங்கி வந்திருக்கிறார்?
விண்ணகத்தை விட்டு தன் சிங்காசனத்தை விட்டு இன்னும் ஒரு படி மேலாக சொல்ல வேண்டும் என்றால் தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு பூமிக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். எதற்காக அவர் இறங்கி வந்தார்? இந்த பூமியிலே மாண்டு போகிறதான ஜனங்கள், எதில் மாண்டு போகிறதான ஜனங்கள், பாவத்தின் நிமித்தமாய் மாண்டு போகிறதான ஜனங்களை மீட்கும்படியாக மனுஷகுமாரன் இந்த பூமியிலே என்ன பண்ணாரு? குழந்தையாக பிறந்து வளர்ந்து தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுக்கும்படியாய் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இதை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து பார்ப்போமானால் எடுத்து வாசிப்போம். யோவானது சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவான் 5:8. ஏன் அவர் ஊழியம் கொள்ளும்படியாய் வராமல் ஊழியம் செய்யும்படியாய் வந்தார்? என்ன காரணம் என்று நாம் இந்த ஒரு சம்பவத்தின் வாயிலாக நாம் இதை ஆழமாக தியானித்து அறிந்து கொள்ள போகிறோம். வாசியுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், இயேசு ஒரு மனுஷனை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். எதற்காக அந்த மனுஷனை அவர் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுகிறார் என்று நாம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கே தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்டதான ஒரு குளம் உண்டு. எருசலேம் ஆட்டு வாசலின் அருகே அது இருக்கிறது என்று இங்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஆட்டு வாசலின் அருகே, எருசலேமிலே ஆட்டு வாசலின் அருகே பெதஸ்தா என்கிறதான ஒரு குளக்கரை அண்டையிலே அவர் நடந்து போகிறவராய் காணப்படுகிறார். அப்படி நடந்து போகிறதான அத்தருவாயிலே அங்கே ஒரு மனுஷன், அநேகர் இருக்கிறார்கள், வியாதிப்பட்டவர்கள் அந்த குளத்தை சுற்றி என்ன பண்றாங்க? படுத்திருக்கிறவர்களாகவும் அமர்ந்திருக்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். எதற்கு? இந்த காரியங்கள் நீங்க நன்றாய் அறிந்திருக்க கூடும். ஆனாலும் இப்பொழுது தியானிக்கும்படியாய் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே இதை நாம் தியானிக்கிறோம். ஒரு தூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் பொழுது, அந்த குளத்தில் கலக்கப்படும் பொழுது முதலாவது முந்தி போய் எந்த வியாதியஸ்தன் அந்த குளத்தில் இறங்குகிறானோ அவனுடைய வியாதி எப்பேற்பட்டதாய் இருந்தாலும் அது உடனடியாக சுகம் கிடைக்கப்படும் என்கிறதான காரியம், சம்பவம் அங்கு நடைபெற்று கொண்டிருந்தபடியினாலே அநேகர் இந்த பெதஸ்தா குளக்கரை அண்டையிலே என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? காத்து கொண்டிருந்தார்கள். எதற்காக? தங்களுக்கு மீட்பு கிடைக்கும், தங்களுக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், தங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு 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 மீட்பு நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அனுதினமும் காலை வேளையிலே தேவதூதன் வந்து இந்த பெதஸ்தா குளக்கரையை அவன் கலக்குகிறவனாய் காணப்பட்டான். அப்படியாக ஒரு மனுஷன் அந்த பெதஸ்தா குளக்கரையிலே காத்திருக்கிறவனாய் காணப்படுகிறான். எப்படிப்பட்ட மனுஷன் அவன்? 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்ததான மனுஷனாய் அவன் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த 38 வருஷமாய் வியாதிப்பட்டிருக்கிறதான மனுஷனை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுக்கும்படியாய் அவன் அண்டையிலே வருகிறார். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், கூர்ந்து தியானிக்க வேண்டும். இந்த மனுஷன் இயேசு அண்டையிலே வரவில்லை, இந்த மனுஷனை தேடி இயேசுவானவர் வருகிறவராய் காணப்படுகிறார். எங்கே? பெதஸ்தா குளக்கரை அண்டையிலே இயேசுவானவர் இந்த மனுஷனை தேடி வருகிறவராய் காணப்படுகிறார்.
இந்த மனுஷனை தேடி வந்து இந்த மனுஷன் அண்டையிலே, மனுஷனே நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்ட பொழுது இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னதான பதில் என்னவாய் காணப்படுகிறது? ஆண்டவரே, இந்த தேவதூதன் வந்து குளக்கரையிலே குளத்தை கலக்கும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. ஆகவே நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எனக்கு முந்தி போய், எனக்கு முன்னதாக போய் வேறொருவன் இறங்கி விடுகிறதுனாலே அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டவனாய் தங்களுடைய வீடுகளுக்கும் தங்களுடைய குடும்பத்தாரோடு கூட இணைக்கப்பட்டவனாய் சென்று விடுகிறான் என்று இந்த 38 வருஷமாய் வியாதிப்பட்டிருக்கிறதான மனுஷன் இயேசு அண்டையிலே அவன் முறையிடுகிறவனாய் காணப்படுகிறான். என்ன பண்றான்? சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். எப்படி சொல்லுகிறான்? இயேசு வந்து அந்த மனுஷனிடத்திலே கேட்டதான கேள்வி என்னவாய் காணப்படுகிறது? மனுஷனே, உன் வியாதியிலிருந்து நீ சுகம் பெற்றுக் கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்கிறார். மாறாக இந்த மனுஷன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஆம் ஆண்டவரே, நான் என்னுடைய வியாதி சுகம் பெறும்படியாய் விரும்புகிறேன் என்றுதானே சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இந்த மனுஷன் சொன்னதான காரியம் என்னவாய் காணப்படுகிறது? அவன் விரும்புகிறேன் என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக தேவதூதன் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று வருத்தத்தோட தன் பதிலை பதிவு செய்கிறவனாய் அங்கே காணப்படுகிறான். இன்றைக்கு நாம் கூட இதே நிலையில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி தேவனோடு கூட ஒரு உறவை இணைக்கப்படும்படியாய், எந்த உறவு? ஆதியிலே பெற்றிருந்ததான தேவ இணைப்பின் உறவில் பிளவுபட்டதின் நிமித்தமாக அந்த உறவை மீண்டுமாய் இணைக்கப்படும்படியாய், அந்த பிளவுக்கு நடுவாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவை இப்பூமிக்கு அனுப்பி இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்ததின் நிமித்தமாய், அந்த இரத்தத்தின் நிமித்தமாய் நம்மை விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டு தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு உணவை இணைத்திருக்கிறார். அந்த இணைப்பின் பாலமாகி இயேசு கிறிஸ்து இப்பொழுது வேண்டுமா என்று கேட்கப்படும் பொழுது நம்முடைய பதில் என்னவாக காணப்படுகிறது? சற்று யோசிச்சு பார்க்கணும். இது சிந்திக்க வேண்டியதான நேரம். இயேசு கிறிஸ்து அவர் என்ன கொடுக்கும்படியாய் நம் அண்டைக்கு வந்திருக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார். நன்றாய் நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த 38 வருஷமாய் வியாதிப்பட்டிருந்ததான மனுஷனிடத்தில் வந்து, மனுஷனே, நீ வியாதியிலிருந்து சுகம் பெற்றுக் கொள்ள வேண்டுமா, விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவர் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர்தான் தேடி வந்திருக்கிறார். அவர் தேடி வந்து பெற்றுக்கொள்ள உனக்கு விருப்பமா என்று அந்த மனுஷனிடத்துல கேட்ட பொழுது அந்த மனுஷன் மாறாக என்ன சொல்லுகிறான்? என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லை என்று அவன் வருத்தப்படுகிறவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கும் கூட கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம் அண்டைக்கு வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உனக்கு விருப்பமா என்று அவர் நித்திய ஜீவனை கொடுக்க சித்தமுள்ளவராய் நம் அண்டைக்கு வந்திருக்கிறார். ஆனால் நாம் தான் பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இன்னும் நாம் தேவனிடத்திலே என்ன முறையிட்டு கொண்டிருக்கிறோம்? நாம் அந்த 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்ததான மனுஷனை போல சாக்குபோக்கு சொல்லுகிறவர்களாய் இன்றைக்கு நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதை குறித்ததான சாக்குபோக்கு? ஆண்டவரே, இப்பிரபஞ்சத்திலே, இந்த உலகத்திலே இன்னும் நான் அனுபவிக்க வேண்டியது இன்னும் அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் நான் ஓடி சுதந்திரிக்க வேண்டியது அதிகமாய் காணப்படுகிறது. ஆகவே சற்று நேரம் நான் சென்ற பிறகு மண்டையில் வந்து சேர்ந்து கொள்ளுகிறேன் என்றுதானே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படிதானே சொல்றோம்? அப்படிதானே சொல்றோம்? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே,
இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராய், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உனக்கு விருப்பமா என்று அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு மாறாக நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்னவா இருக்கிறது? இந்த 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் சொன்னது போல இன்றைக்கு நாமும் அவரிடத்திலே என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? சாக்குபோக்கு சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். எதற்கு? ஆண்டவரே, நான் இப்பிரபஞ்சத்திலே சுதந்திரிக்க வேண்டியது அநேக காரியமாயிருக்கிறது. ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள், இப்பிரபஞ்சத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வதை பார்க்கிலும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதே உனக்கு மேலானதா இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எது உண்மையான ரட்சிப்பு? இப்பூமியில் ரட்சிக்கப்படுகிறதான ரட்சிப்பா? இப்பூமியில் ரட்சிக்கப்படுகிறதான ரட்சிப்பின் நிமித்தமாய் நித்திய ராஜ்யத்தின் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதுதானே உண்மையான ரட்சிப்பு? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பெதஸ்தா குளக்கரை அண்டையிலே உட்கார்ந்து கொண்டிருந்ததான 38 வருஷமாய் அமர்ந்து கொண்டிருந்ததான அந்த வியாதிப்பட்ட மனுஷனை போல இன்றைக்கு நாம் கூட ஒரு குளக்கரை அண்டையிலே அமர்ந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எந்த குளக்கரை அண்டையிலே? வேலை என்கிறதான குளக்கரை அண்டையிலே நாம் அமர்ந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். படிப்பு என்கிறதான குளக்கரை அண்டையிலே நாம் அமர்ந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். செல்வாக்கு என்கிறதான குளக்கரை அண்டையிலே நாம் அமர்ந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பட்டம் பதவி என்கிறதான குளக்கரை அண்டையிலே நாம் அமர்ந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ அமர்ந்து கொண்டிருக்கிறதான பட்டம், பதவி, அந்தஸ்து, என்னுடைய வாழ்க்கையின் கௌரவம், இவை எல்லா குளக்கரை அண்டையிலேயும் இயேசு கிறிஸ்து இப்பொழுது வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த வருகை கடைசியாக கூட இருக்கலாம். கடைசியாக கூட இக்காரியம் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். எச்சரிப்புகள் இது கடைசியாய் நிமிடத்தில் கூட இருக்கிறதாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். விழித்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன? இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். எதிலிருந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கும்படியாய் அவர் சொல்லுகிறார். 38 வருஷமாய் அந்த பெதஸ்தா குளக்கரையில் அமர்ந்து கொண்டிருந்ததான, வியாதிப்பட்டு அமர்ந்து கொண்டிருந்ததான அந்த மனுஷனை உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்தும் இதே வார்த்தை தான் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று. எந்த படுக்கையை? இப்பிரபஞ்சத்திலே நீ போட்டு வைத்திருக்கிறதான படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கும்படியாய் உனக்கு அவர் உத்தரவு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். எங்கே நடக்கும்படியாய் அவர் உத்தரவு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார்? நித்திய ராஜ்யத்தை நோக்கி நடக்கும்படியாய் அவர் உத்தரவு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உன்னை நீ வெறுத்து கர்த்தருடைய சிலுவையை சுமந்து கொண்டு வெற்றி நடை போட்டு அவர் சொன்னது போல படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நடப்பாயானால், விசுவாசத்தோடு கூட நடப்பாயானால் நீ நித்திய ராஜ்யத்தை சென்றடைவாய் என்று நான் ஆணித்தனமாக குறிப்பிடுகிறவனாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான சம்பவம் ஒரு சுகம் அளிக்கக்கூடியதான சம்பவம், ஒரு மீட்பை கொடுக்கக்கூடியதான சம்பவம். இயேசு கிறிஸ்து வருகிறார், அந்த மனுஷனுக்கு மீட்பு கொடுக்கும்படியாய் அந்த மனுஷனிடத்திலே வருகிறார். அப்படித்தானே? அவனுக்கு ஒரு மீட்பு கிடைக்க வேண்டும் என்பதானே அவர் விருப்பப்பட்டு வருகிறார். அந்த மனுஷனாய் தேடி வந்து இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேட்கல. அந்த மனுஷன் வந்து, இவர் இயேசு, இவர் சுகம் கொடுப்பார், இவர் என் வியாதிக்கு பிராயச்சித்தம் செய்திருக்கிறபடியினாலே அவர் நிமித்தமாய் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று விசுவாசித்து இந்த மனுஷன் வந்து இயேசுவினிடத்துல கேட்கவில்லை. இயேசு இந்த மனுஷனிடத்திலே வருகிறார்.
அந்த மனுஷனிடத்திலே வந்து, எப்பா நீ பெற்றுக்கொள்ள விருப்பமா என்று கேட்கிறார். புரியுதா உங்களுக்கு? நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள உனக்கு விருப்பமானால் அவரிடத்திலே கேட்டாய் என்றால் நீ பெற்றுக்கொள்ள சித்தமுள்ள பிள்ளையாய் காணப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியம் கூட, இன்னொரு சம்பவம் கூட நமக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்னு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே நடக்கிறதான சம்பவம் என்னவாயிருக்கிறது? அவர் எருசலேம் வீதிகளிலே நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது பர்த்திமேயு என்கிறதான ஒரு மனுஷன் அவன் என்ன செய்கிறவனாய் காணப்படுகிறான். அவர் அவனை கடந்து போய்விடுகிறார். ஆனாலும் இந்த பர்த்திமேயு என்கிறதான இந்த மனுஷன் தாவீதின் குமாரனே என்று அவன் உரத்த சத்தமிட்டு இயேசுவை கூப்பிடுகிறவனாய் காணப்படுகிறான். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், இரண்டு சம்பவத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த தாவீதின் குமாரனே என்று இவன் எப்படி கூப்பிடுகிறான்? எதற்காக கூப்பிடுகிறான்? என்ன நோக்கத்துக்காக கூப்பிடுகிறான்? தன் பார்வை அடைய வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு அவன் கூப்பிடுகிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மனுஷன் கூப்பிட்ட பொழுது இயேசு நின்று அவனை அழைத்து வரும்படியாய் சொல்லுகிறார். அவனை அவர் அண்டைக்கு அழைத்து போன பிறகு இயேசு இந்த மனுஷனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் இந்த மனுஷனை பார்த்து கேட்கிறார். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைப்படுகிறது, அவன் தேவை என்ன, எல்லாவற்றையும் அவர் முன்னறிந்திருக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படி முன்னறிந்திருக்கிற தேவனாய் கிறிஸ்துவாய் இருந்தாலும் அவர் கேட்கிறதான கேள்வி எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அந்த மனுஷனிடத்திலே உனக்கு நான் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாய் என்று அவர் கேட்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். பெதஸ்தா கொலைக்காரண்டையில இவர் போறாரு. போயிட்டு அந்த மனுஷனிடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆனால் இங்கே நடக்கிறதான சம்பவம், இயேசு இந்த மனுஷன் அண்டையிலே வரவில்லை. இந்த மனுஷன் இயேசுவை நோக்கி ஓடி வருகிறவனாய் காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அங்கே நடக்கிறதான சம்பவம் தான் குறிப்பான சம்பவமாய் காணப்படுகிறது. அந்த மனுஷன் சொல்லுகிறான் இயேசுவை நோக்கி, அவர் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று இந்த மனுஷன் இயேசுவை பார்த்து கேட்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இரண்டு சம்பவங்களிலேயும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு பிரதான காரியமாய் காணப்படுகிறது. இயேசுவினிடத்திலே நாம் எதை கேட்க வேண்டும் என்று இந்த பர்த்திமேயு குருடன் அறிந்திருந்தபடியினால், எப்படி இந்த பர்த்திமேயு குருடனுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது என்னவென்று, இவர் இயேசு, இந்த இயேசுவினிடத்திலே நாம் பார்வையை கேட்டால் பெற்றுக்கொள்ளலாம் என்று இவன் அறிந்தவனாய் காணப்பட்டிருக்கிறான். ஆகவே தான் இந்த பர்த்திமேயு என்கிறதான குருடன் மற்ற ஜனங்களிடத்திலே அவன் பிச்சை கேட்டபடியே இயேசுவினிடத்திலே, ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் மேம்படுத்திக் கொள்ள எனக்கு பிச்சை கொடும் என்று அவன் கேட்கவில்லை. நான் சுகமாய் வாழ்வதற்கு என் தகப்பனும் என் தாயாரும் என் உற்றார் உறவினர்கள் என்னோடு கூட பிறந்தவர்கள் என் நிமித்தமாய் ஏதாவது அவர்கள் என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு காசு வேண்டும் என்று அவன் கேட்கவில்லை. இந்த பர்த்திமேயு என்கிறதான குருடன் மற்ற ஜனங்களிடத்திலே அவன் காசு வேண்டும் என்று கேட்டான். தன் ஜீவனை மேம்படுத்திக் கொள்வதற்காக,
தன் ஜீவனை காத்துக் கொள்வதற்காக. ஆனால் ஜனங்களிடத்திலே கேட்டபடியே இயேசுவினிடத்திலே அவன் ஒருபோதும் கேட்கவில்லை. அவன் என்ன கேட்டான்? இயேசுவினிடத்திலே காசு கேட்பதற்கு பதிலாக பார்வையடைய வேண்டும் என்று தன் விண்ணப்பத்தை வைக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். இன்றைக்கு நாம் எதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இயேசுவினிடத்திலே? சற்று உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதான தருணம் இத்தருணம். இயேசுவினிடத்திலே சென்று நாம் எதை எதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே, என் கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும். ஆண்டவரே, என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும். ஆண்டவரே, என்னுடைய போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாரும். ஆண்டவரே, என் உபத்திரவத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாரும். என் கண்ணீருக்கு ஒரு பதில் தாரும். என்னுடைய கவலைக்கு ஒரு பதில் தாரும் என்று நாம் இயேசுவினிடத்திலே கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த பெதஸ்தா குளக்கரை அண்டையில் அமர்ந்திருந்த மனுஷனை போலத்தான் இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவனுக்கு தெரியவில்லை இயேசுவிடத்திலே நாம் எதை கேட்க வேண்டும் என்று. ஆனால் பத்திமேயுக்குடன் நன்றாய் அறிந்திருந்தான். இயேசுவினிடத்திலே அவன் பார்வையை கேட்டான். இன்றைக்கு நாம் இயேசுவினிடத்திலே எதை கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்? கவனிக்கணும், வாங்கி வைங்க கொஞ்சம். நாம் இயேசுவினிடத்திலே எதை கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்? என் கவலைகளை போக்குவதற்கு நிவாரணத்தை தாரும் என்று கேட்க போகிறோமா? இன்னமும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு என்னை ஆசீர்வதிங்கள் என்று ஆசீர்வாதத்தை நாம் கேட்க போகிறோமா? இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். பத்திமேயு குருடன் கேட்டது போல, ஆண்டவரே எனக்கு பார்வையை தாரும் என்று நாம் கேட்போமானால், எப்படி கேட்போமானால், ஆண்டவரே என் இருதயத்தின் இருள் நீங்கி நான் வெளிச்சம் அடையும்படியாய், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று இயேசுவினிடத்திலே நாம் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எதையோ இயேசுவினிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த பெதஸ்தா குளக்கரையிலே கேட்ட மனுஷனை போல இயேசு கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். இயேசு அதை கொடுக்கும்படியாகத்தான் தன் சிங்காசனத்தை விட்டு இப்பிரபஞ்சத்துக்கு அவர் இறங்கி வந்தார். இயேசு நம்மை மீட்கும்படியாகத்தான் தன் தகப்பன் வீட்டை விட்டு இந்த பூ உலகுக்கு வந்தார். அந்த மீட்பை கேட்டு பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக நாம் எதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை தாரும் என்று அழிந்து போகிறதை குறித்தே நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எப்படி அந்த பெதஸ்தா குளக்கரையில் அமர்ந்திருந்ததான மனுஷன், அந்த தூதன் வந்து கலக்கும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை என்று, நீராவது கொண்டு போய் விடுவீரோ என்று ஏக்கத்தில் தான் அவன் கேட்டான். அவன் கேட்டது எப்படி இருந்தது? அவன் எதை பார்க்கிறவனாய் காணப்பட்டான்? வந்திருக்கிறவர் யார்? மீட்பை கொடுக்கிறவர் அவன் அண்டையில் வந்திருக்கிறார். அந்த மனுஷன் மீட்பை கொடுக்கிறவரை பார்ப்பதற்கு பதிலாக குலத்தை பார்க்கிறவனாய் காணப்பட்டான். அந்த மனுஷன் மீட்பை கொடுக்கிறவரை பார்ப்பதற்கு பதிலாக தூதன் எப்பொழுது வருவான் என்று தூதனுடைய வருகையை அவன் நோக்கி பார்க்கிறவனாய் காணப்பட்டான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னும் எத்தனை நாட்களுக்கு ஏமாற்றப்பட்டவர்களாய் ஆசீர்வாதத்தையே நோக்கி பார்க்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட போகிறீர்கள்? அவர் இந்த நேரத்திலே உங்களை மீட்கும்படியாய் மீட்பை உங்கள் அண்டையிலே அவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மீட்பை உனக்கு கொடுக்கும்படியாய் உன் அண்டையிலே வந்திருக்கிறார். இந்த மீட்பு உனக்கு வேண்டுமானால் எந்த மீட்பு? நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதான மீட்பு. எதிலிருந்து மீட்பு?
இப்பிரபஞ்சத்தின் பாவத்திலிருந்து மீட்பு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மீட்பு உனக்கு வேண்டுமானால், நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த பெதஸ்தா குளக்கரை அண்டையில் அமர்ந்திருந்தவனைப் போல குளத்தையும் தேவதூதனையும் பார்க்காமல் வந்திருக்கிறவர் யார் என்பதை, வந்திருப்பவரை நாம் பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் பொல்லாதவைகளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பூமியை ஒரு சுற்று சுற்றி நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். பூமியில் சம்பவிக்கிறதான சம்பவங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான சம்பவங்களாய் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நன்றாய் கூர்ந்து கவனித்து பாருங்கள். பூமி அதிர்ச்சிகள், பொல்லாத கிரியைகள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள், தேசத்துக்கு விரோதமாய் தேசங்கள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், இவைகள் எல்லாம் இந்நாளிலே பிரதானமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நமக்கு முன்னிருந்ததான மூத்த ஊழியர்கள் எல்லாம் இவ்விதமாக அவர்கள் பிரசங்கித்தவர்களாய் காணப்பட்டார்கள். என்னவென்று, கர்த்தருடைய வருகை வரப்போகிறது, உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள், கர்த்தருடைய முத்திரையை தரித்துக் கொள்வதற்கு ஆயத்தமாக்கிக் கொள் என்று நம்முடைய மூத்த ஊழியர்கள் பிரசங்கித்தவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் பிரசங்கித்த வண்ணமாகவே இப்பொழுது கர்த்தருடைய முத்திரையை தரிப்பித்துக் கொள்ளுகிறதான நேரம் சம்பவித்தது என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி என்று கேட்கிறீர்களா? இதோ ஒரு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது என்ன சம்பவம் என்றால், இதோ அந்த அரிசி அளவு உள்ளதான ஒரு சிப்பை பதிய வைத்துக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, அந்த முத்திரையை பெற்றுக் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஐயோ. அந்த முத்திரை இப்பொழுது யாருக்கு பதிய வைத்துக் கொண்டிருக்கிறது? எங்கே பதிய வைக்கப்பட்டிருக்கிறது? ஏதோ ஒரு வெளிநாட்டில் அல்ல, நம் சென்னை பட்டணத்தில் தான் அந்த அரிசி அளவு கொண்டதான முத்திரையை இப்பொழுது பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? நாய்களுக்கு பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறதான காரியம் என்னவா இருக்கிறது? அந்த நாய் எப்பொழுது பிறந்தது, என்னென்னலாம் அந்த நாய்க்கு ஆக்டிவேட் காணப்படுகிறது, அதுக்கு என்ன வியாதிகள் எல்லாம் வரும், எப்படிப்பட்டதென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய உரிமையாளர் யார், இவ்வளவு செய்திகளையும் அதில் உள்ளடக்கி அந்த அரிசி அளவு சிப்பிலே சேமித்து அந்த நாய்க்கு பொருத்துகிற தருணம் இத்தருணமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. விழிப்புள்ளவர்களாய் காணப்படுங்கள். காலம் சமீபிப்பதென்று சொன்ன காலங்கள் எல்லாம் கடந்து போனது. காலம் முடிகிறதான தருவாயிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கடைசி நொடி பொழுது கூட இல்லை, கடைசி இமைப்பொழுதிலே நாம் நின்று கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எப்பொழுது கிறிஸ்துவனுடைய வருகை வரும் என்றே தெரியாது. விழிப்புள்ள தேவ ஜனமாய் நீ குறிப்பா சொல்லணும்னா ஆயத்தப்படுங்கள் என்று கூட இப்ப சொல்ல முடியாது, ஒப்பு கொடுங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் காலம் இருக்குமே, ஆனால் ஆயத்தப்படலாம். காலம் இல்லை, முடிந்தது. இமைப்பொழுதிலே நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை இமைப்பொழுதின் நேரத்திலே வரும் என்று நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆயத்தம் என்பது கிடையாது, ஒப்பு கொடுத்தல் தான் இப்பொழுது இருக்கிறது. இந்த நேரத்தையும் நீ தவற விடுவாயானால், உன் இருதயத்துக்குள் ஒரு நிர்விசாரணம் காணப்படுமேயானால், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத பிள்ளையாய் தேவ ராஜ்யத்தை உன்னால் ஒருபோதும் சுதந்திரிக்க முடியாது.
ஒரு பொழுதும் முடியாது. காரணம் என்ன? அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை நாய்களுக்கு பதிக்கும்படியாய் ஆரம்பித்து விட்டார்கள். எங்கே? சென்னையிலேயே ஆரம்பித்து விட்டார்கள். நாம் வாழுகிறதான நமது பட்டணத்திலேயே அரிசி அளவுள்ளதான அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை பதிக்கும்படியாய் ஆரம்பித்து விட்டார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் மனிதனுக்கு அந்த சிப்பை பதிக்கும்படியான உத்தரவு பிறப்பிக்கப்படும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, விழிப்புள்ள பிள்ளையாய் காணப்படு. ஊழியர்களே, உங்களுக்கான எச்சரிப்பும் இந்த எச்சரிப்பு தான். விழிப்புள்ளவர்களாய் காணப்படுங்கள். ஜனங்களை இன்னும் நீங்கள் ஆயத்தமாகுங்கள், ரட்சிக்கப்படுங்கள், ரட்சிக்கப்படுங்கள் என்று உங்கள் சுய ஆதாயத்துக்காய் ஜனங்களை ஆதாயப்படுத்தாமல் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியாய் அவர்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று உங்களுக்கு நேராய் எச்சரிப்பு என் நிமித்தமாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் நீங்கள் ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்களானால் எதற்காக? காணிக்கைகளுக்காய், உங்கள் சுய லாபத்துக்காய் நீங்கள் ஜனங்களை வஞ்சகத்தனமாய் ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்களானால் தேவ கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்களாய் முதலாவது நியாய தீர்ப்பு உங்கள் மத்தியிலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்று திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் தேவனுக்கு முன்பதாய் நிற்கிறதான நான் உரைக்கிறேன். ஜாக்கிரதை. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற யாவருக்கு நேராய் கடந்து வருகிறதான தேவ சத்தம் இது. ஜாக்கிரதை. நாட்கள் மிகவும் மிகவும் சொற்ப நாட்கள். அந்தி கிறிஸ்துவுடைய முத்திரை பதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மனிதனுக்கு எப்பொழுது வேண்டுமானால் கட்டாயமாய் பதிக்க வேண்டும் என்கிறதான உத்தரவு எப்பொழுது வேண்டுமானாலும் போட ஆயத்தம் உள்ளதாய் காணப்படுகிறது. அந்த முத்திரையை நீ பெற்றுக்கொள்ள போகிறாயா? அல்லது தேவன் கொண்டு வந்திருக்கிறதான இயேசு கிறிஸ்து கொடுக்க சித்தமுள்ளதான அவருடைய முத்திரையை நீ பெற்றுக்கொள்ள போகிறாயா? யோசித்துப்பார். இன்னும் காலத்தை நீ கடந்து கொண்டே இருப்பாயானால், நிர்விசாரணம் உன்னிடத்திலே காணப்படுமேயானால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆணித்தனமாய் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட யாவருமே, ஞானஸ்நானம் பெற்ற யாவருமே, திருவிருந்தில் பங்கு பெற்றதான யாவருமே, இதற்கு மேலாய் சொல்ல வேண்டுமானால் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான யாவருமே ஒருவர் கூட தப்ப முடியாது கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு. ஏன்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான மாய வலையில் நீங்கள் சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதான மாயைக்குள்ளே நீங்கள் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பு எது என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு எது? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான ஒளி எது? உண்மையான ஒளியை கண்டவன் எப்படி ஒளியை விட்டு இருளுக்குள் பிரவேசிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். நீ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, நீ ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளையா இருப்பாயானால் பாவத்தை மறித்து நீதிக்கு உயிர்த்து பெற்றிருக்கிறாய் என்பதுதானே அர்த்தம். அப்பொழுது பாவத்துக்கு மறித்திருக்கிறாய் என்றால் எங்கே மீண்டுமாய் உயிர் பெற்றது அந்த பாவம் உன்னிடத்திலே? எப்படி அந்த பாவம் மீண்டுமாய் உன்னிடத்திலே உயிர் பெற்று வந்திருக்கிறது? என்றைக்காவது நீ யோசித்தது உண்டா? எப்பொழுது போய் முழங்கால் படியிட்டாலும் தேவன் என்னை மன்னித்து விடுவார் என்று தவறான போதனை உன்னிடத்தில் போதித்ததை நீ விசுவாசித்தது நிமித்தமாகத்தானே இப்பொழுது நீ பாவத்தை துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறாய். ரட்சிப்பை நீ பெற்றுக்கொண்டாய் என்றால் அந்த ரட்சிப்பை காத்து கொண்ட பிள்ளையாய் முடிவு பரியந்தம்
அந்த ரட்சிப்பிலே நிலைநிற்க வேண்டும். ரட்சிப்பை விட்டு வழிவிலகி நீ போனாய் என்றால் ரட்சிப்பை இழந்த பிள்ளையாகத்தான் நீ காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். எப்படி ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள முடியும்? நன்றாய் அறிந்து கொள். கர்த்தருடைய ரத்தம் தேவைப்படும் பொழுதெல்லாம் சுத்திகரித்துக் கொள்வதற்காக சிந்தப்பட்டது அல்ல. கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய ரத்தம் ஆதி திருச்சபையிலே தன் பாவங்களை மன்னிக்கும்படியாய் ஆடுகள் நிமித்தமாகவும் மாடுகள் நிமித்தமாகவும் புறா குஞ்சுகளின் நிமித்தமாகவும் சிந்தப்பட்டதான ரத்தத்தை போன்றதான ரத்தம் அல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அந்த ரத்தம் பரிசுத்தமானது, அந்த ரத்தம் விலையேற பெற்றது, அந்த ரத்தம் தூய்மை மிகுந்ததாய் காணப்படுகிறது. இந்த ரத்தத்தை நீ அவமதிப்பு பண்ணுவாயானால் என்ன அவமதிப்பு? அந்த ரத்தத்தின் நிமித்தமாய் சுத்திகரிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு திருப்பந்தியில் பங்கேற்று விட்டு மீண்டும் மீண்டுமாய் நீ பாவத்தை செய்து கொண்டே இருப்பாயானால் வசனம் சொல்லுகிறது, திருப்பந்தியில் கையேற்கிறவன் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுவானேயானால் அவன் மரித்திருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவன் எதற்கு மரித்திருக்கிறான்? இப்பிரபஞ்சத்தின் மரணத்தை குறித்து அது சொல்லப்படவில்லை. ஆவிக்குரியதான மரணத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணி இருக்கிறாய். ஆகவே தான் பாவத்தை மீண்டும் மீண்டுமாய் நீ செய்து கொண்டிருக்கிறாய். நீ ஆவியிலே செத்த பிள்ளையாய் காணப்படுகிறாய். நீ ஆவியிலே செத்தவர்களாய் காணப்படுகிறாய். இன்னும் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய அனுக்கிரக காலம் என்று நான் சொல்லுகிறேன். அனுக்கிரக காலம் முடிந்து போனது. கடைசி இமைப்பொழுதிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். முத்திரையை பதிக்க தொடங்கிவிட்டார்கள். இப்பொழுது உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறதான தருணம் இத்தருணம். 2 முத்திரைகள் உனக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரை, இன்னொன்று நித்திய ஜீவனாகிய கிறிஸ்து கொடுக்கிறதான முத்திரை. நீ எதை தரிப்பித்துக் கொள்ள போகிறாய்? 2 மனுஷர்களை பாருங்கள். இயேசுவினிடத்திலே எதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பத்திமேயு என்கிறதான குருடனுக்கு தெரிந்தது. ஆனால் 38 வருஷமாய் வியாதிப்பட்டிருந்ததான மனுஷனுக்கோ இயேசுவினிடத்திலே எதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவன் அறியாதவனாய் காணப்பட்டான். ஆகவே தான் அவன் குலத்தை நோக்கி பார்த்தான், தேவதூதனை நோக்கி பார்த்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீ யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய்? உன்னை ஏமாற்றுகிறதான போதகனை நோக்கி நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? எத்தருவாயிலேயும் அவர் உன் பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறதான தவறான போதனையை குறித்தே நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? இப்பொழுதே அத்தருணம், விழித்துக்கொள். காலம் முடிந்து போனது. நியாயத்தின் பின்னால் சம்பவித்தது என்று நான் உரைக்கிறேன். கடைசி தருவாயில் நின்று கொண்டிருக்கிறோம். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கினது போல அந்த 2 கல்வனில் ஒரு கல்வன் கடைசி இமைப்பொழுது நேரத்திலே தம்மை ஒப்பு கொடுத்த பொழுது இயேசுவானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று அவனுக்கு ஒரு மீட்பை அந்த இடத்திலே இயேசு கொடுத்திருக்கிறார். இதை எச்சரிக்கையாய் நீ பார்த்துக்கொள். இது கடைசி இமைப்பொழுதின் நேரம். இது இந்த நேரத்திலேயும் இன்னொரு கல்வனை போல நாம் அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம், இப்பொழுது என்றால் சில நாட்கள் சென்று நாம் ரட்சித்துக் கொள்ளலாம் என்று
இயேசுவை உதாசீனப்படுத்துவாய் என்றால் நீ கைவிடப்பட்டு போவாய். 2 கல்வனையும் நோக்கி பார், நீ எந்த கல்வனை போல இருக்க போகிறாய்? இயேசுவை கேலி செய்ததான நிர்மூலப்படுத்தினதான கல்வனை போல காணப்படுகிறாயா? அல்லது இயேசுவே என் பாவத்தை மன்னியும், உம்மோடு கூட உம்முடைய ராஜ்யத்தில் சேர்வதற்கு என்னை நினைவு கூர்ந்து கொள்ளும் என்று கேட்டானே அந்த கல்வனை போல இன்றைக்கு நீ கேட்க போகிறாயா? ஆண்டவரே, உம் அண்டையிலே நான் சேர்வதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் என்று நீ கேட்க போகிறாயா? யோசித்து பாருங்கள். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13, 16, 17. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியதான நேரம் இது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் அந்த மிருகத்தின் முத்திரையை, அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவன் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அந்த முத்திரையை பதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்த கட்டத்திலே மனிதனுக்கு அந்த முத்திரையை பதிப்பார்களானால், இங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த முத்திரை என்ன பண்ணுமா? நம்ம கணக்கிட்டு பார்க்க வேண்டும். எதற்கு? அந்த முத்திரை அந்தி கிறிஸ்துவுடைய முத்திரையா இருக்கிறது என்பதின் நிமித்தமாக. அதை பெற்றுக்கொள்ளாதவன் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே வாங்க முடியாது, ஒன்றுமே விற்க முடியாது. டோட்டல் வாழ்க்கையும் அங்க அடங்கிருச்சு. ஏன்? ஒரு மனுஷன் இப்பிரபஞ்சத்தில் தன் வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியம் மாத்திரம்தான் இந்த பூமியில தன் வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய காரியமா இருக்கிறது. அது என்ன காரியம்? தன் வாழ்க்கைக்கு ஏதுவாக எதையாகிலும் ஒன்று வாங்க வேண்டும், எதையாகிலும் ஒன்று விற்க வேண்டும். பொருள் மாத்திரம் அல்ல. நன்றாய் யோசித்து பாருங்கள். நம்முடைய உழைப்பை நாம் விற்பதின் நிமித்தமாக பணத்தை என்ன பண்ணுகிறோம்? அலுவலகங்களிலிருந்து வாங்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். வாங்கின பணத்தை கடைகளிலே கொடுப்பதின் நிமித்தமாய், விற்பதின் நிமித்தமாய், பணத்தை விற்பதின் நிமித்தமாய் பொருட்களை வாங்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்பொருளை வாங்கி சமைப்பதோ, உடைகளை வாங்கி உடுத்திக் கொள்வதோ, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை வாங்கி சேகரித்துக் கொள்வதற்காகவோ காணப்படுகிறோம். அப்பொழுது பிரதான காரியமாய் எது அங்கு காணப்படுகிறது? ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ வேண்டுமானால் அவனுக்கு பிரதானமாய் காணப்படுகிறதான 2 காரியம். அது என்ன காரியம்? ஒன்று வாங்குவது, இன்னொன்று விற்பது. இந்த 2 காரியங்கள்
ஒரு மனுஷனால் செய்ய முடிந்தால் மாத்திரம்தான் அவன் இந்த பூமியிலே தன் ஜீவனை என்ன பண்ண முடியும்? காத்துக்கொண்டு தன் வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், அந்த முத்திரையை தரிப்பித்துக் கொள்ளாதவன் வாங்கவும் விற்கவும் முடியாமல் போனதென்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை நீங்கள் தரிப்பித்துக் கொள்வீர்களானால் உங்களால் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஏன்? காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய முத்திரையை நீங்கள், நித்திய ராஜ்யத்துக்குரியதான முத்திரையை நீங்கள் தரிப்பித்துக் கொண்டால் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க அது ஏதுவாக்கப்பட்டதாய் காணப்படும். அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை நீங்கள் பதித்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரை இப்பிரபஞ்சத்துக்குரியதான வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு வேண்டுமானால் அது ஏதுவானதாய் காணப்படும். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நீ எந்த முத்திரையை இப்பொழுது தேர்ந்தெடுக்க போகிறாய்? கடைசி தேர்ந்தெடுக்கிறதான இடத்திலே நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறதான நேரம் இது. காரணம் என்ன? முத்திரையை ஆல்ரெடி பதிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது. நாய்களுக்கு சென்னை பட்டணத்திலே பதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முத்திரை அதிவிரைவிலே மனிதனும் பதித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான உத்தரவு பிறப்பிக்கப்படும். அப்படி பிறப்பிக்கப்பட்டால் நிச்சயமாய் அந்த முத்திரையை நீங்கள் பதித்துக் கொண்டால் மாத்திரம்தான் எதையும் வாங்க முடியும், எதையும் விற்க முடியும் என்கிறதான உத்தரவும் என்ன பண்ணப்படும்? போடப்படும். யாரும் வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன? காரணம் என்ன? இதற்கு முன்பதாகவே ஒரு காரியத்தை நம்மிடத்திலே கொடுத்து ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். அது என்ன காரணம்? ஒரு அட்டையை நம்மிடத்திலே கொடுத்து இந்த அட்டையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் எதையுமே வாங்க முடியாது, எதையுமே விற்க முடியாது, எதையுமே செய்ய முடியாது என்று ஒரு அட்டையை கட்டாயமாய் அனைவரும் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று, பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று என்ன பண்ணாங்க? உத்தரவு போட்டார்கள். அவர்கள் உத்தரவு போட்ட நாளிலே அனைவருமாய் கூட்டம் கூட்டமாய் நாம் சென்று அந்த அடையாள அட்டையை நாம் என்ன பண்ணினோம்? நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அந்த அடையாளத்தை அட்டையிலே பதிய வைத்து அந்த அட்டையை பெற்று நாம் இப்பொழுது வைத்திருக்கிறோம். அது அட்டை வடிவில் இருக்கிறது நிமித்தமாய் ஒன்றும் பாதிப்பு அல்ல. வசனம் சொல்லுகிறது, எப்பொழுது தங்கள் தங்கள் நெற்றிகளிலாவது தங்கள் வலது கைகளிலாவது தரிப்பித்துக் கொள்ளுகிறார்களோ அப்பொழுது அந்த முத்திரை வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்று. எது அந்த கிறிஸ்துவனுடைய முத்திரையாய் மாறி போகும்? நெற்றிகளிலாவது வலது கைகளிலாவது தரிப்பித்துக் கொள்ளுவது அந்த கிறிஸ்துவனுடைய முத்திரைக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அன்றைக்கும் இதேதான் சொன்னார்கள். அந்த அட்டையை நீங்கள் வாங்கவில்லை என்றால் ஒருவரும் இந்த தேசத்தில் வாழ முடியாது என்று. தன் வாழ்க்கையை நடத்துவதற்காக இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா, இந்த தேசத்தின் குடிகள் என்று பதிய வைத்துக் கொள்வதற்காக கூட நாம் என்ன பண்ணோம்? அந்த அட்டையை வாங்கினவர்களாய் காணப்பட்டோம். இப்பொழுது நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்கள் பதிவை நீங்கள் எங்கே பதிய பண்ண போகிறீர்கள்? அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை பெற்று இப்பிரபஞ்சத்தில் உங்கள் பதிவை, வாழ்க்கையின் பதிவை பதிய பண்ண போகிறீர்களா?
அல்லது அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை பெற்றுக்கொள்ளாமல் வேண்டாம் என்று சொல்லி தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொண்டு உங்கள் பதிவை ஜீவ புஸ்தகத்தில் பதிய வைக்கப் போகிறீர்களா? எங்கே பதிய வைக்கப் போகிறீர்கள்? இங்கே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவான் என்று. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை காதுள்ளவன் கேட்க கடவான். ஏதோ 10-11 இங்க கத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டு நீங்கள் போவீர்களானால் நோவாவின் காலத்தில் சம்பவிக்கப்பட்டது போலவே வசனம் சொல்லுகிறது, ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போகும் மட்டும் அவர்கள் நிர்விசாரணக்காரர்களாய் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் குடித்தும் பெரித்தும் தன் உலக மாயைகள் நிமித்தமாய் ஈர்க்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர்கள் இருதயம் நிர்விசாரணத்தின் நிமித்தமாய் காணப்பட்டது என்று வேத வசனம் சொல்லுகிறது. எதுவரைக்கும்? தண்ணீர் வந்து அவர்களை வாரி போகும் வரைக்கும், கடைசி வரைக்கும். வசனம் தெளிவா இருக்கு. ஜலம் வந்து அவர்களை வாரி கொண்டு போகும் மட்டும். இன்றைக்கு கடைசி இமைப்பொழுதின் நேரத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே உங்களுக்கு வருகிறதான எச்சரிப்பை நீங்கள் காதுள்ளவர்களாய் கேட்டு இப்பொழுதே கல்வாரி சிலுவையில் அந்த கல்வன் ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றி அவர் அண்டையிலே நீங்கள் சரணாகதி அடைவீர்களானால் நித்திய மீட்பை அவர் உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை மீட்டுக் கொள்ள வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். மகிமையுள்ள தேவனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, உலகத்தில் நடக்கிறதான சம்பவங்களை எல்லாவற்றையும் நாங்கள் காணும் பொழுது நீர் சொன்னதான அந்த வார்த்தை எங்களுக்கு ஞாபகம் வருகிறது சுவாமி. நீர் சொன்னதான அந்த காரியம் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது ஆண்டவரே. உலகத்தின் முடிவுக்கும் என்னுடைய வருகைக்கும் நோவாவின் காலத்தில் சம்பவிக்கப்பட்டது போலவே சம்பவிக்கிறதான அடையாளங்கள் நடக்கும் என்று சொன்னீரே, அதே போல இப்போது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது சுவாமி. அப்பா, இவைகளிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய முத்திரையை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும் சுவாமி. இதோ கடைசி நாளுக்கென்றதான முத்திரை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஒரு பொழுதும் சுவாமி அந்த முத்திரையை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களாய், உம்முடைய முத்திரையை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் நித்திய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்துவீராக சுவாமி. எங்களுக்கு ஒரு விடுதலையை நீர் கொடுப்பீராக, ஒரு மீட்பை நீர் கொடுப்பீராக சுவாமி. அப்பா, இப்பிரபஞ்சத்திலிருந்து எங்களை மீட்க முடியுமானால், இப்பிரபஞ்சத்தின் பாவ காரியங்களிலிருந்து எங்களை மீட்க வேண்டுமானால் அது உம்மால் மாத்திரம்தான் சுவாமி முடியும். நித்தியத்தின் மீட்பு எங்களுக்கு வேண்டும் ஐயா. நிலையில்லாதது எங்களுக்கு வேண்டாம், தற்காலிகமானது எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. நிலையான விலைமதிப்பற்றதான நித்திய மீட்பு, நீர் கொடுக்கிறதான மீட்பு எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ள எங்களை நீர் தகுதியாக்குவீராக. எங்கள் இருதயத்தை நீர் தகுதியாக்குவீராக. எங்கள் இருதயத்தை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக சுவாமி. உடைய கரங்களிலே நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.